பட்டா வழங்காததால் ஆத்திரமடைந்த நபர் திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்து அரசு ஊழியர்களையும் ஆவணங்களையும் டீசல் ஊற்றி எரிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகதீசன் வழங்க கேட்கலாம். ஜெகதீசன், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே தலவாயிருப்பு வேலங்குடி பகுதியை சேர்ந்த ராஜ்குமாரோட மகன் ராம்சி என்பவர் ஒரு நத்தம் புறம்போக்கு இடத்துல வீட்டுமன பட்டா வழங்க வேண்டும் அப்படின்னு கடந்த 3 ஆண்டுகளாக பல முறை கோட்டாட்சியர் அலுவலகத்துல மனு அளிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்காக சரியான நடவடிக்கை அவங்க எடுக்கலன்னு சொல்லப்படுது. இது தொடர்பாக நேற்று கோட்டாட்சியர் விசாரணை நடைபெற்று வந்துட்டு இருந்த நிலையில அந்த இடத்துல வேறு ஒருவருக்கு பட்டா வழங்கப்பட்டதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்ச ராம்சி நேற்று திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்துல அங்க அவர் ஒரு டீசல் கேனை எடுத்துட்டு போயிட்டு அங்க உள்ள ஆவணங்கள் மேல மற்றவங்க ஊழியர்கள் மேல ஊற்றி தீ வைக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அப்ப அங்க வேறு ஒரு பணிக்காக நின்று கொண்டிருந்த நன்னிலம் கிராம நிர்வாக அலுவலர் விஜய் என்பவர் ராம்சியை தடுத்து பிடிச்சிருக்காரு. அப்போ அவங்க 2 பேருக்கும் தடுத்து பிடிக்கும் போது அவர் கீழே தள்ளி விழுந்ததால விஜய் தலையில் காயம் ஏற்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனையில போயிட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. மேலும் உடனடியாக பக்கத்துல இருக்க அலுவலக ஊழியர்கள் நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தாங்க. அவங்க விரைஞ்சு ராம்சியை பிடிச்சு விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தற்போது அதோட சிசிடிவி காட்சி இப்ப தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. விவரங்களுக்கு நன்றி ஜெகதீசன்.